செல்லல்லாசுடைய பெற்றோர்கள் எல்லாம் சொல்கிறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது, நரகவாசிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? எந்த அடிப்படையில் அவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க? இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயார் சொர்க்கத்துக்குரியவர்கள் நல்லடியார் அப்படிங்கிறதுக்கு பல அதியத்தை இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு அதியம் சொல்லலாம். ஒரு ரூயா உம்மி, என் தாயார் கண்ட காட்சி. ஏன்னா வலதத்தினி, என்னை ஈண்டெடுக்கும் போது என் தாயார் காட்சியை கண்டாங்க, ஒரு ஒளியை பார்த்தாங்க. அதன் மூலம் சிரியா நாட்டின் கோட்டைகளெல்லாம் தெரிந்தன. அப்படிப்பட்ட பேரொழியை பார்த்தாங்க. இது அகமதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ நம்ம என்ன கேட்குறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஈண்டெடுத்த போது பேரொழியை பார்த்தாங்க அவருடைய தாயார் அப்படின்னா இது ஒரு அற்புதம் தானே. எல்லா தாய்மார்களும் கிடைச்சிச்சா? இது இல்லை. இது அற்புதம், இது கராமத்துன்னு சொல்லுவோம். நபிமார்களுக்காக இருந்தால் முஅஜிஸா, நபிமார்கள் அல்லாதவர்கள் கராமத்தும். இந்த ஒரு கராமத்தை நிகழ்ந்திருக்கிறதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயாருக்கு ஒரு கராமத்து யாருக்கு நிகழும்? ஒரு மூமினுக்கு தானங்க நிகழும். இது கூட யோசிக்கலையா? அதனால் இவர்கள் இறை நேசராக இருந்தார்கள், மூமினாக இருந்தார்கள் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரம் அல்லவா இது? அது மட்டும் இன்னொன்று நடந்துச்சு. ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய வயிற்றிலே சுமந்திருந்த நேரத்தில், கர்ப்பமாக இருக்கிறாங்க, அந்த நேரத்தில் அவர்களுக்கு கூறப்பட்டது, நீங்கள் இந்த சமூகத்தின் தலைவரை சுமந்திருக்கிறீர்கள், அவர்களை நீங்கள் ஈண்டெடுத்தவுடன் நான் இந்த துவாவை நீங்கள் ஓத வேண்டும். அந்த துவா என்ன தெரியுமா? உஈதுஹு பில் வாஹித் மின் குல்லி ஷர்ரி ஹாசித். அதாவது என்ன துவா? உஈதுஹு பில் வாஹித். வாஹித் தான் ஒருவன். இது ஒன்று போதுமாங்க. அவங்க ஏகத்துவத்தில் இருந்தாங்க, தௌஹீதில் இருந்தாங்கங்கிறதுக்கு. ஏங்க அவங்கள்ட்ட ஏன்னா வாய்க்கு உசாமல் சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் சிலை வணக்கம் செஞ்சாங்க அப்படின்னு. என்னங்க இது? இவங்ககிட்ட போய் எங்கள் அப்பா அம்மா சிலை வணக்கம் செஞ்சவங்க நரகத்துக்கு போவான்னு சொன்னாங்க, எப்படி இருக்கும் அவளுக்கு? அப்படி போனால் கூட அவள் அப்பா அம்மா அப்படி போகிறாங்க நரகத்துக்கு கேட்டு வச்சுக்கிறேங்க, அப்படி சொன்னால் கூட மனசு எப்படி பாடுபடு? இங்கே தௌஹீதில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி சொல்கிறாங்க? உலகத்தின் தலைவர்கள், படைப்புகளில் சிறந்தவர்கள், நபிமார்களில் எல்லாம் சிறந்தவர்கள், அவர்களுடைய தாயாரை பற்றி இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி அந்த துவாவை பாருங்க, பில் வாஹித். வாஹித்னா ஒருவன், இறைவன். இறைவனை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர்ரி குல்லி ஹாசித், பொறாமைக்காரர்களுடைய தீங்கை விட்டும். பைஹகி இமாம் அவர்கள் இந்த இதை தலாயிலு நுபுவா அப்படிங்கிற தங்களுடைய கிதாபில் பதிவு பண்ணுறாங்க. பாருங்க, இப்போ இவங்க தௌஹீதில் தான் இருந்தார்கள், ஏகத்துவத்தில் தான் இருந்தார்கள், இறை நம்பிக்கை இருந்தார்கள். இணை வைப்பு என்பது கிடையாது, ஷிர்க்கு என்பது கிடையாது என்பதற்கு எவ்வளோ தெளிவான ஆதாரம் இது. கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஷேக் ஜமாலி அந்த ஹஜரத்தும் அவங்களும் அவங்களுடைய ஃப்ரெண்டும் ஒரு டிபேட் ஒன்று பண்ணாங்க. என்ன டிபேட்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயாரும் தந்தையும் சொர்க்கவாசி தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஆதாரமாக 2 ஹதீஸ் எடுத்து வச்சாங்க. அதே சமயத்தில் அவங்க சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயாரும் தந்தையாரும் நரகவாசி தான், அதை தௌஹீதுவாதிகள்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. சரி, தௌஹீதுவாதி எதை வச்சு பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டாக்கா, அவரும் ஒரு ஹதீஸை வைக்கிறார். யார்? தௌஹீதுவாதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயும் தந்தையும் நரகவாசி தான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் வாயாலே சொன்னாங்க, இது ஒரு வைத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதே மாதிரி நம்ம ஷேக் ஜமாலி அவங்க சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயாரும் தந்தையாரும் சொர்க்கவாசி தான் அப்படின்னு சொல்லி 2 ஹதீஸ் சொல்கிறாங்க. ஒன்று அஹமது சொல்கிறாங்க, இன்னும் ஒரு புக்கு ஒன்று ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்மளை மாதிரி காமனாக உள்ளவங்க இதை பற்றி என்ன நினைப்பாங்க? இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டை இவங்க பேசும்போது நான் இப்போ இதில் பேசலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு பேசுகிறேன். ஆனால் அதே சமயத்தில் நான் ஜமாலியோ இல்லை தௌஹீதுடைய ஆலி பெருமக்கூடயோ நான் யாரையும் குறைச்சி மதிப்பு இல்லை, அது எனக்கு தேவையும் இல்லை. ஏன்னா நம்மளை விட அதிகமாக படித்தவங்களுக்கு நாம் கண்ணியம் கொடுக்கணும். ஆனால் அதே சமயத்தில் கருத்து வேறுபாடு வரும்போது நம்ம அந்த வேறுபாட்டை சொல்லித்தான் ஆகணும், ஆணைக்கும் அடிசருக்கும். அப்போ இவர் ஒரு ஹதீஸை வைக்கிறாங்க, ஜமாலி ஒரு ஹதீஸ் வைக்கிறாங்க.
அவங்க 2 பேரும் சொர்க்கவாசி. இவர் ஒரு ஹதீஸ் வைக்கிறாரு, அவங்க 2 பேரும் நரகவாசி. அப்போ இதை எப்படி நாம் தீர்வு பண்ணணும்னா அல்லாஹ்வுடைய வேதத்தில் தான் போய் பார்க்கணும். அல்லாஹ்வுடைய வேதத்தை தான் பார்க்கணும். இவங்க ரெஃபரன்ஸ் என்ன அப்படி சொன்னாங்க, அக்கார்டிங் டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், அக்கார்டிங் டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இந்த அக்கார்டிங் டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போது அவங்க வைக்கிறது பூரா ஹதீஸு. அப்போ இந்த ஹதீஸை வச்சு நாம் எப்படி கணிக்க முடியும்? ஏன்னா நிறைய புத்தகங்கள்லாம் இருக்குது. அப்போ இந்த 2 பேருடைய வாக்குவாதத்தை வச்சு நம்ம பேசும்போது குரானை தான் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ குரானில் வந்து இதை பற்றி தெளிவாக நமக்கு விடை கிடைக்குமானா இதுக்கு சரியான விடை கிடைக்குது. எப்படி கிடைக்குதுன்னா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை எடுக்கணும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்திங்கன்னா 9ல் 114வது வசனம், சூரே தௌபாவில் 114. அதில் இப்ராஹிம் நபி என்ன சொல்கிறாங்க, இறைவா என்னுடைய ஃபாதருடைய தாப்பனாருடைய பாவத்தை மன்னி அப்படிங்கிறாங்க. சாட்டாக சொல்கிறேன். இறைவன் சொல்கிறான் மன்னிக்க முடியாதுங்கிறான். அப்போ ஏன் மன்னிக்க முடியாதுன்னா அவர்கள் ஒரு சிறுக்கு உள்ளவங்க, சிறுக்கு வைக்கிறவங்க, அதெல்லாம் மன்னிக்க முடியாதுன்னு அர்த்தத்தோடு வருது. அப்போ 9:14 கொண்டு 9வது அத்தியாயம் 14வது வசனம் 114வது வசனத்தை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு இப்ராஹிம் நபியுடைய துஆவை மறுக்கிறான். 1. 2வது வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அவங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய ரெஃபரன்ஸு அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 11வது அத்தியாயம் ஹூது நபி 11வது அத்தியாயத்தில் 45வது வசனம், 46வது வசனம், 49, 11ல் 45, 46 ரொம்ப முக்கியம். அதில் வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து தன் பிள்ளைக்காக கேட்குறாங்க. அப்போ பிள்ளைக்காக கேட்கும்போது பிள்ளையும் கூப்பிட்றாங்க, அப்பா என்னுடைய வாரிசு நீ என் பக்கம் வந்துரு, இந்த கடலில் முழுவிடுவேன், உன்னை அல்லாஹ் காப்பாற்ற வந்துடவும் வரமாட்டேன், இந்த மலையில் நிற்கிற இந்த வெள்ளம் என்ன ஒன்று செய்யாது அப்படின்னு அவன் மூர்க்கத்தனமாக பேசுகிறான். அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை பண்ணும்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க, அவன் என்னுடைய வாரிசு அப்படிங்கும்போது அல்லாஹ் சொல்கிறான் அவன் உன்னுடைய வாரிசு இல்லை. யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான் அவன் உன்னுடைய வாரிசு இல்லை அப்படிங்கிறான். அப்போ அந்த வாரிசுக்கு வந்து அல்லாஹ் மறுப்பு கொடுத்து அவனையே மன்னிக்க மாட்டேங்கிறான். அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவும் இந்த இடத்துல அங்கீகரிக்கப்படலை, தன்னுடைய மகனுக்காக கேட்ட துஆவும் அங்கீகரிக்கப்படலை. இதுக்கு ஆதாரம் வந்து 11வது அத்தியாயத்தில் 45, 46, 49. அடுத்தது வந்து லூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவிக்காக, அந்த மனைவி என்ன செய்து லூத் அலைஹிஸ்ஸலாமோட பேச்சை கேட்கல, அவங்க லூத் அலைஹிஸ்ஸலாம் எகேன்ஸ்டாக நடக்கிறாங்க. அதுக்காகவே லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நபியினுடைய மனைவியை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு ஏற்றுக்கலை, அவங்களும் நரகவாசின்ட்டான். அப்போ நரகவாசின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு நபிமார்களுடைய வார்த்தையை வச்சு சொன்னால் இப்ராஹிமுடைய ஃபாதரு, லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி, நூஹ் அலைஹிஸ்ஸலாமோட புள்ள, பாப்பா புள்ள மனைவி. அப்போ இந்த 3 நபிக்கும் வந்து துஆவை அங்கீகரிக்க மாட்டேன்னா. ஆனால் அதே சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாய் தகப்பனுக்கு வந்து அல்லாஹ் வந்து சொல்லணும், நபி முகமது நபியே உங்களுடைய தாய் தகப்பனுடைய நீங்கள் கேட்குற துஆவை நான் அங்கீகரிக்க மாட்டேன்னு 17வது அத்தியாயம் 27வது வசனத்தை மறுக்கணும். அல்லாஹ் சொல்கிறான் முகமது நபியை பார்த்து சொல்லுங்க, கேளுங்க. எப்படி கேளுங்கன்னா ரப்பீர் ஹம்குமா கமா ரப்பியான்னு செய்கிறான். யா அல்லாஹ் என்னுடைய தாய் தந்தர் என்னை எப்படி வளர்த்தார்களோ அவங்களே அதே மாதிரி நீ சொர்க்கத்தில் அவங்கள் மீது கிருபை செய்வாயாக, அவங்களுக்கு மன்னிப்படிப்பாயங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து அல்லாஹ் கேட்க சொல்கிறான், கேளுங்கண்டு. அப்போ கேட்டுக்கிறது யாரு கேட்டிருப்பாங்க? நபிகள் நாயகம் தன்னுடைய தாய் தந்தைக்கு தான். அப்போ தன்னுடைய தாய் தந்தையர்கள் கேட்கும் போது அந்த துவா கபுலாகாதா? ஒரு நபியுடைய துவா கபுலாகும். அப்போ எப்படி கபுலாகும்னா 17வது அத்தியாயம் 24வது வசனத்தை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா வந்து கபுலாகுது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையும் தாயும் சொர்க்கவாசி தான், நரகவாசி இல்லைங்கிறது கன்ஃபார்மாக சொல்லலாம். அது எப்படி ரொம்ப கன்ஃபார்மாக சொன்னீங்கன்னாக்கா இன்னைக்கு அதுக்கு ஆதாரம் எடுத்திங்கனாக்கா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா பேர் அப்துல்லா, உம்மாவுடைய தாயார் பேர் ஆமினா. அப்போ இந்த தாயும் தகப்பனும் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்திருப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி அவங்க தாய் தகப்பனும் வாழ்ந்திருப்பாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத்தா, அந்த தாத்தா வந்து இஸ்லாத்தில் இருந்திருப்பார், இஸ்லாத்தில் சேர்ந்துருப்பார். அவருடைய பீரியடு இல்லை அவருக்கு முன்னாடி தாய் தந்தருடைய பீரியட் என்ன பீரியடாக இருக்கலாம்? ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பீரியடாக இருக்கும்.
ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரியத்தினுடைய மானார் ஈசா இப்னு மரியம் அவங்களுடைய டைமில் அவங்க தாத்தாக்கு முன்னாடி உள்ளவங்க வாழ்ந்திருக்கலாம். அப்போ அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வார்த்தையை கேட்டு அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் ஏற்றிருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதராக ஈசாவை ஏற்றிருக்கலாம். அவருடைய வேதமான அவர் கொடுக்கப்பட்ட வேதமான இஞ்சிலையும் தௌராத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ ஏற்றுக்கொண்டு அவர்கள் முஸ்லீமானதால் அவர் பிள்ளைகளுக்கு முஸ்லீமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் அந்த பேரும் நமக்கு அது ஒரு ஆதாரமாக இருக்குது, உதாரணமாக இருக்குது, ஒரு சாட்சியம் அளிக்குது, எவிடன்ஸு. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? ரப்பி அல்லா, எனக்கு ரட்சகன் அல்ல, ரப்புக்கும் அல்லா, உங்கள் ரட்சகம் அல்லா, உஹுபுது, அவனே வணங்குங்கள், ஆதா சிராத்தின் முஸ்தகீம், இதான் நேரான வழி. அப்போ இந்த நேரான வழியை அவங்க மூதாதையர் எடுத்துக்கொண்டதால் அந்த மூதாதையர் மூலியமாக தான் இந்த ஆமினாவும் அப்துல்லா வந்தாங்கன்னு நமக்கு தெரியுது. அப்போது இந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னாக்கா அல்லாஹ்வுடைய தூதருடைய தாயாரும் தந்தையாரும் முஸ்லீம் தான், அவர்கள் சொர்க்கவாசி தான் கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ அதே சமயத்தில் இந்த வார்த்தை இருக்கு பாருங்கள், ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, கேட்க சொன்ன வார்த்தை, ரப்பீர் கம்குமா கமா ரப்பியானு செய்கிறார், இறைவா என்னுடைய தாய் தந்தையர் என்னை எப்படி வளர்த்தார்களோ அவங்களுக்கு அதே மாதிரி பரக்கத்தை செய்யுங்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க தாயார் ஆமினா அம்மா ஒரு 6-7 மாதம் ரசூலுல்லாவை தூக்கி வளர்த்தாங்க, பால் கொடுத்தாங்க, அவங்களுக்குள்ள தேவை செஞ்சாங்க, அவங்கள சுத்தம் பண்ணாங்க. அப்போ அந்த இது இருக்குது. அதே சமயத்தில் ஒரு தாயை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அவர்கள் 10 மாதம் கஷ்டப்பட்டு வழி தாங்க முடியாமல் உங்களை பெற்றார்களே, அவர்களுக்கு நீங்கள் மரியாதை செய்யணும்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இவ்வளவும் வருது. அப்போ இந்த இடத்துல வரும்போது இதே துவாவை நாமும் கேட்குறோம். நம்ம இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு உம்மத்தாக இருந்தாலும் நம்மளும் கேட்குறோம், ரப்பீர் கம்குமா கமா ரப்பியானுச்சிறான், இறைவா என்னுடைய தாய் தப்பனுடைய பாவத்தை மன்னி, ஏன்னா அவங்கள என்னை அரும்பாடுபட்டு வளர்த்தாங்க, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டப்பட்டு என்னை சுமந்தாங்க, பெற்றெடுத்தாங்க அப்படிங்கிற வார்த்தையில் அவங்க நம்மளை அல்லாஹ் சுப்ஹானஹு கேட்குறான். அப்போ நான் என்னுடைய தாய் தப்பர் கேட்கும்போது இந்த துவா கபுலாவாதான் கபுலாகும். அப்போ கபுல ஆகும்னா நாம் மூமினாக இருக்கணும். அப்போ நம்முடைய தாய் தந்தையர் சிறுக்கு வைக்காதவங்களாக இருக்கணும். சிறுக்கு வைக்காமல் நம்ம தாய் தந்தையர் இறந்துட்டாங்கன்னா நம்ம துவா கபுலாகும். அவங்க சிறுக்கு வைத்தவர்கள்னா துவா கபுலாகாது. இதுதான் 9வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னால், உங்களுடைய சொந்தமாக உள்ளவங்க சொந்தக்காரராக இருந்தாலும் யார் ஒருவர் சிறுக்கு வைக்கிறார்களோ அவருடைய கபரில் நிற்காதீங்க, அவருக்காக ஜனாசா தொழுவாதீங்க, அவருக்காக துவா கேட்காதீங்கிறாங்க. இப்போ நாம் என்ன செய்கிறோம்? நம்ம தாய் தகப்பனும் சிறுக்கு வச்சாங்களா வைக்க நமக்கு தெரியாது, நம்ம கேட்குறோம். அப்போ இந்த கேட்குறது அல்லாஹ்வுடைய நம்பிக்கை கொண்டு தான் கேட்குறோம். இன்றைய காலகட்டத்தில் இப்போ இந்த ஹஜரத்துமார் ஷேக்குமார் மார்க்க அறிஞர்கள் சமுதாய தலைவர் என்ன செய்யணும்? எதை சிறுக்குன்னு அவன் காட்டணும், எதை சிறுக்குன்னு காட்டணும். அப்போ அந்த சிறுக்குள்ள தாய் தகப்பனுக்கு இந்த துவா செல்லும், சிறுக்கு இல்லாத சிறுக்கு வைக்கிறவங்களுக்கு இந்த துவா செல்லாது, சிறுக்கு இல்லாமல் உள்ள தாய் தகப்பனுக்கு இந்த துவா செல்லும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த வார்த்தை எப்படி அல்லாஹ்வுடைய ஸ்டேட்மெண்ட்டு படி பார்த்தீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாய் தந்தையர் சொர்க்கவாசி தான் என்பது கன்ஃபார்ம்டாக தெரியுது. ஆகவே முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன், இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய லைஃப்பெல்லாம் சூழ்நிலைலாம் ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ நமக்கு ஒரு ஒத்துமை வேணும். பல வகையான பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம தலையெடுத்து நாம் எடுத்து பேசணும். அப்படி பேசினா தான் இன்றைக்கி நம்முடைய நிலைமை, இஸ்லாமியர் பங்கு, இஸ்லாமியர் நிலைமையெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டியதாக. அப்போ ஒரே ஒரு ஆயத்துக்கு மட்டும் நான் இப்போவும் திரும்பி படிச்சுக்கிட்டு வரேன். அது எனக்கு சரியாக புரியல, புரியுது, ஆனால் இன்னும் தெளிவு வரணும். 6வது அத்தியாயம் 159வது வசனம். ஆமாம், 6வது அத்தியாயத்தில் 159வது வசனத்தை யாராவது ஆலிம்களும் மார்க்க தலைவர்கள் சமுதாய தலைவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாங்கனாக்கா என்னுடைய இதுபடி அந்த இது சரியாக பட்டுச்சுன்னா என்னுடைய ஒரு மோட்டிவேஷன் படி ஒரு 15,000 கொடுத்துருவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க இந்த மாதிரி உழைக்கிறதுக்கும் ஒரு சின்ன ஏதாவது ஒரு உதவிக்கும் அது உபயோகமாகும். இது மற்ற என்னத்துக்காக சொல்ல, எனக்கு இந்த ஆயத்து எனக்கு விளங்கணும். 6வது அத்தியாயம் 159வது வசனம் இதே மாதிரி உள்ள வசனம் தான். இந்த வசனத்துக்கு விளக்க உரை யார் கொடுத்தாலும் என்னை அழைங்க. 93-800-2244 அமீர் ஜோர் 93-800-22444
அலைங்க, இல்லை நீங்கள் என்ன கூப்பிட்டாலும் நானும் தனியாக வருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த அத்தியாயம் விளக்கம் இன்றைய காலகட்டத்துக்கு நமக்கு தேவை. இன்றைய காலகட்டம், இப்போ நம்ம வாழ்கிற காலகட்டம் சரியான காலகட்டம் இல்லை. இந்த ஆயத்தை வச்சு தான் நம்முடைய வளர்ச்சி வந்து மிகுதியாக கிடைக்கும். இல்லைன்னா நாம் மேலும் மேலும் டல்லாக தான் போவோம், குனிஞ்சு தான் போக வேண்டியது நிலைமைக்கு நமக்கு இருக்குது. ஆகவே இந்த ஆயத்துக்கு பதில் சொல்லும்படி கேட்டுக்கொண்டு நிறைய செய்யணும். வாகிறது நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி, வஸ்ஸலாம்.